Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஜஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் வச்சு ஒரு புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க. கத்திரிக்காய் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது எங்கள் ஊர் சந்தையில் வாங்கின கத்திரிக்காய் தான். இவ்வளோ கத்திரிக்காயும் 10 ரூபா தான். வாங்க இப்போ கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சு இந்த குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் சேர்த்து செஞ்சால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி பூண்டு உரித்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க கொண்டைக்கடலையை சேர்த்துக்கலாம். கொண்டைக்கடலை சேர்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வெள்ளை கொண்டைக்கடலை வேணாலும் சேர்த்துக்கலாம், கருப்பு கொண்டைக்கடலைன்ட்டு. இன்றைக்கி கருப்பு கொண்டைக்கடலை தான் நான் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா 4ஆக கீறி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. குட்டி குட்டி கத்திரிக்காயை பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குழம்புக்கு புளிக்குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் எண்ணெயிலே. இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ நம்ம லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். குழம்பு பாருங்கள் நல்லா எந்த அளவு கொதிக்குதுன்னு. நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இருங்க, கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய், மிளகு, சீரகம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா குழம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதிக்குதுன்னு. நீங்கள் உப்பு காரம் எல்லாம் தேவையான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிக்குதுன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.